சுட சுட சோறுங்க, சூடாக சோறு செஞ்சுருக்கோம். சூடாக சோறு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு பருப்பு சாம்பார், முருங்கைக்காய் சாம்பாருங்க, அரைச்சி விட்ட மிளகு ரசம், வீட்டில் வரவுக்குன்னு கெட்டியான தயிர். மதிய லஞ்சுக்கு காளான் பிரியாணி செஞ்சுருக்கோங்க. சூப்பரான காளான் பிரியாணி. காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி முட்டை வெந்துட்டுருக்குங்க. பிரியாணி நாட்டுக்கோழி முட்டைங்க. நாங்கள் செய்கிறதுக்காக சோளக்கருது வாங்கிட்டு வந்துருக்காங்க. சோளக்கருது வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிச்சிட்ருக்காங்க. இதில் வேக வச்சுக்கலாம்.